கூட்டணியை உடை விஜயின் அரசியல் வியூகம். பாசிசத்தை பாயாசத்தோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய அரசியல் பாடம் நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சியின் முதல் மாநாட்டுக்கு அப்புறம் கலந்து கொள்ற முதல் பொது நிகழ்ச்சியா நேத்து இந்தியாவின் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் அத்தனை பரிமாணங்களை பேசும் முழுமையான தொகுப்பு நூல் எல்லாத்துக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா அமைஞ்சிச்சு. அதிகாரத்துல பங்கு அப்படின்னு தமிழக கட்சிகளின் கூட்டணி கணக்குக்கு சங்கு ஊதிய நம்ம புதிய அரசியல் கிங் நேத்து நிகழ்ச்சியில அதை வெடிக்க வச்சுட்டாரு. மக்கள் உரிமைகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதி பாதுகாப்ப கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்லலாம் அப்படின்னு எகத்தால் ஆட்சியாளருக்கு நான் விடும் எச்சரிக்கை அப்படின்னு நீங்க உங்க சுயநலத்துக்காக பல வழிகள்ல பாதுகாத்து வர்ற உங்க கூட்டணி கணக்கு அனைத்துமே 2026ல மக்களே மைனஸ் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு கூறியிருக்கிறார். இப்படி டைரக்டா திமுகவை தாக்கி திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு ஜோசியம் பார்த்த ஜோசப் விஜய்னா தேவையே இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சீண்டிட்டாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு எனக்கு நன்றா தெரியுது. இதைய நான் நன்றா யூகிக்க முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், அவர் மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னு ஸ்டைலா கைய ஒசத்தி மனப்பாடம் செஞ்ச ஸ்கிரிப்ட ஒப்பிச்சிட்டாரு. திருமா அண்ணனை நேத்து முளைச்ச ரஞ்சித் மாதிரியான ஆளுங்களே கைய பிடிச்சு இழுக்கிறப்ப தாவேகா தலைவர் பிடிச்சு இழுக்கிறது பத்தி என்ன சொல்றது? தினமும் நடக்கிற பிரச்சனைக்கு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறது, சம்பிரதாயத்துக்காக மழை நீர்ல நின்று போட்டோ எடுத்துக்கொள்றது அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நாமும் சம்பிரதாயத்துக்காக சில நேரங்கள்ல அந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர்களின் உரிமைக்காக உணர்வு பூர்வமாக இருப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 41 நாட்களுக்கு பிறகு பனையூர் வீட்டை விட்டு வெளியே வரும் தலைவர் விஜய் அப்படின்னு தாவேகாவோட தேனி மாவட்ட தலைவரா லெஃப்ட் பாண்டின்னு பேரா அவரு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிருக்கிறாரு. திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவோட அடிமடியில கை வைக்கிற மாதிரி திமுகவின் முக்கிய பிரதான கூட்டணி கட்சியான விசிகாக்குள்ள உட்கட்சி பிரச்சனைய மூட்டிருக்கிறாரு அண்ணன் விஜய். எலெக்ஷன் வர்றதுக்குள்ள விஜய் இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் புதுசா வித்த காட்ட போறாருன்னு தெரியல. அப்பாவி பொதுஜனமும் நம்புது.